என் நண்பனே, நீ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீல்ல, 2 விஷயங்கள நீ கவனமா எடுத்துக்கணும். எப்படின்னாக்கா, நீ முன்னேற்றத்தின் ஆரம்ப கட்டத்தில நெறைய பேர் விமர்சிப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா, உன்னுடைய காலம் தான் போகும். சூரியனை பார்த்து நாய் குலைச்சு என்ன ஆக போகுது? அது போல குலைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ அந்த ஆரம்ப காலத்தில நீங்கள் வாயை கட்டி போட்டுறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விமர்சனங்களுக்கு எதுவும் பதிலும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ முன்னேறிட்டீங்க, இப்போ முன்னேற போகிறீங்க, முன்னேறிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, அதே விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ காதை பொத்திக்கணும் நீங்கள். காதை பொத்திட்டு எதுவுமே கேட்காத மாதிரி போயிடணும். அப்போ இதுக்கு தான் ரஜினிகாந்த் ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஒரு தவளை போய் ஒரு மேலே மரத்தில் ஏறி, அது வழுக்கு மரம், அந்த மரத்தில் ஏறி எந்த தவளை வெற்றி பெறுகிறது அப்படின்னு ஒரு போட்டி வைப்பாங்க. அப்போ நிறைய தவளைகள் தன்னுடைய இலக்கை அடையாமல் கீழே விழுந்துடும். ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் வெற்றி பெற்று விடும். அதை பேட்டி எடுப்பாங்க. நீ எல்லா தவளைகளும் தோற்றுருச்சே, நீங்கள் மட்டும் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு அந்த தவளைகிட்ட கேட்குறப்ப, அந்த தவளை சொன்ன ஒரு வாசகம்தான் நமக்கு மனசை ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. அது சொன்னது என்னன்னாக்கா, எனக்கு 2 காதும் கேட்காது. அப்போ கீழேருந்து கத்துற விஷயங்கள் அந்த காதுக்கு கேட்கல, அந்த 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 தவளைக்கு. அதனால் அது டார்கெட்டை போய் ரீச் ஆகி ஜெயிச்சிச்சு. மற்றது எல்லாமே காதில் கேட்டதுனால அது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணி அது போய் ஜெயிக்கல. அதனால் காதை முடிக்குங்க, விமர்சனங்கள் வரும்போது காதை முடிக்குங்கள்.